Hi children, welcome to Madras Math Kernel. So today I'm going to continue the topic algebra. So examples explanation part 2 algebra la exercise 3.1 oda example explanations part 2 part 1 previous video la சொல்லிருக்கேன். Okay, so example 3.5 பார்த்தீங்கன்னா solve x plus 2y minus z equal to 5 x minus y plus z equal to minus 2 and minus 5x minus 4y plus z equal to minus 11. So as usual name the equations as 1, 2, 3 னு எடுத்துக்கோங்க and then you inspect the coefficients எல்லாம் ஒரு தடவை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு எதை கேன்சல் பண்ணலான்ட்டு again இதில் minus 1 z ஓட coefficient plus 1 இங்கேயும் z ஓட coefficient plus 1. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் 1 and 2 எடுத்துக்கிட்டால் கேன்சல் பண்ணுறது ஈஸி ஏன்னா மைனஸ் ப்ளஸ்ஸாகவும் இருக்குது கேன்சல் பண்ணுறது ஈஸி அண்ட் அகெயின் 1 and 3 எடுத்துக்கிட்டால் இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் ரெண்டும் கேன்சல் ஆகிறதும் ஈஸி கோஎஃபிஷியன்ட்ஸும் சேமாக இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் டேக்கிங் 1 and 2. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதியிருக்கேன் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதியிருக்கேன் just adding those two equations ரெண்டு cancel ஆச்சுன்னா 2x plus y equal to 3. This is my fourth equation. Similarly first and third எழுதுங்க x plus 2y minus z equal to 5 minus 5x minus 4y plus z equal to minus 11. So again this will get cancelled. So the remaining terms you add up the remaining variables or terms. So minus 4x minus 2y equal to minus 6. Therefore இது உங்களுக்கு throughout minus இருக்கிறதுனால I cancel that minus இல்லைன்னா multiply the entire equation by minus. ஸோ நான் பண்ணும்போது 4x plus 2y equal to 6. again இது மூணுமே multiplication they are divisible by 2 பார்த்தீங்கன்னாலே தெரியும். So you divide the entire equation by 2. So this 4 divided by 2 will get you 2x. 2 by 2 is 1, 6 by 2 is 3. So name it as fifth equation. இப்போ 4 and 5 பாருங்கள் எது கேன்சல் பண்ணலான்ட்டு இங்கே ப்ளஸ் y. ஸோ இட் இஸ் ஈஸி டு கேன்சல். அப்போ 4 and 5 அப்படியே எடுத்து நான் எழுதியிருக்கேன் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை அப்படியே எடுத்து எழுதும்போது 2x plus y equal to 3. This is fourth equation. Again fifth equation is also 2x plus y equal to 3. பட் ஆனால் எல்லாமே நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குது. ஸோ நான் ப்ளஸ் y இதுவும் ப்ளஸ் வையாக இருக்குது கேன்சல் பண்ணுறதுக்காக மைனஸ் மாற்றுறேன். ஸோ ப்ளஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது ஸோ இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் நான் சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு இது எல்லாமே கேன்சல் ஆகுது. ஸோ 0 equal to 0. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் 0 equal to 0 அப்படின்னாலே the system has many solution or infinite number of solutions. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான கன்க்ளூஷன் or ஆன்சர். ஓகே. And coming to example 3.6, solve these equations. 3x plus y minus 3z equal to 1 first equation, minus 2x minus y plus 2z equal to 1 second equation, minus x minus y minus plus z equal to 2, that is your third equation. So மூணு equationsலையும் எது cancel பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா plus y minus y இருக்குது. So it's better to take 1 and 2 first. அப்போ 1 plus y 1 minus y ஆகிடும். திருப்பியும் 1 and 3 எடுத்தீங்கன்னா 1 plus y 1 minus y ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு 1 and 2 எடுத்திருக்கேன். 3x plus y minus 3z equal to 1 minus 2x minus y plus 2z equal to 1. ஸோ இதில் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா remaining terms x minus z equal to 2. I am naming that as fourth equation. And then நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் எடுக்கலான்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் திருப்பி அப்படியே எழுதியிருக்கேன் தேர்டே அதே மாதிரி எழுதியிருக்கேன் 1 + 1 மைனஸ். ஸோ ஐ கேன் கேன்சல். ஸோ 3x minus x is 2x and then minus 3z plus z is minus 2z equal to 3. So this is equation 5. ஸோ equation 4 and 5 பார்த்தீங்கன்னா எதை கேன்சல் பண்ணலாம் இங்கே மைனஸ் z இருக்குது இங்கே minus 2z இருக்குது ப்ளஸ் x ப்ளஸ் 2x. ஸோ இட் இஸ் பெட்டர் ஃபோர்த் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 into this x 2x 2 into z is minus 2z 2 into 2 is 4. ஓகே. அண்ட் தென் ஃபிஃப்த் ஈக்குவேஷனை எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஃபிஃப்த் ஈக்குவேஷனை 2x minus 2z equal to 3. தென் சைன்ஸ் செக் பண்ணால் இதுவும் ப்ளஸ் இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். ஸோ யூ கேன் நாட் கேன்சல் தி
வேரியபிள். ஸோ இன் ஆர்டர் டு கேன்சல் நான் ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ நான் மைனஸ் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஜெட்டு கேன்சல் ஆகிடும், எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த சைட் 0 இருக்கும். 0 ஈக்குவல் டு 1. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், 0 ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் 0 ஷுட் பி ஈக்குவல் டு 0 இல்லைனா 1 ஷுட் பி ஈக்குவல் டு 1. ஸோ சின்ஸ் யூ ஆர் கெட்டிங் a false equation, the system of equations is said to be inconsistent and has no solution. இதுக்கு சொல்யூஷனே கிடையாது, வராது சொல்யூஷன். ஓகே. And then coming to example 3.7, solve x by 2 minus 1 equal to y by 6 plus 1 equal to z by 7 plus 2, and then y by 3 plus z by 2 equal to 13. So far உங்களுக்கு எல்லாமே ஈக்குவேஷன்ஸ் செப்பரேட்டாக அழகாக கொடுத்துட்டாங்க தனித்தனியாக. இந்த தடவை ஈக்குவேஷன்ஸை செப்பரேட்டாக கொடுக்கல. யூ ஆர் சப்போஸ் டு ஃபைண்ட் அவுட் தி ஈக்குவேஷன்ஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே 2 ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. 2 ஈக்குவல் டு ஒரே ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கும் போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் எடுக்கலாம். இதை வச்சுட்டு தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கம்பேர் x by 2 minus 1 is equal to y by 6 plus 1. ஸோ நான் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன் சொல்யூஷனில். x by 2 minus 1 equal to y by 6 plus 1. ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் ஸ்டெப்பு, ஒன்று ஃப்ராக்ஷனாக இருக்குது, ஒன்று வந்துட்டு நம்பராக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஐம் டேக்கிங் LCM as 2, x minus 2 equal to, இங்கே LCM 6, ஸோ y plus 6. ஓகே. இப்போ என்ன பண்ணுங்கள், cross multiply. You take this 6 to the numerator, take this 2 to the numerator of the other side. அப்போ 6 into x minus 2, 2 into y plus 6. Okay. So இதை expand பண்ணால் 6 into x 6x minus 12 equal to 2 into y is 2y plus 6 into 2 is 12. அப்போ as usual bring all the x and y to the one side, constants to the other side. எடுத்துட்டு போனீங்கன்னா 3x minus y equal to 12. This is your first equation now. ஸோ நீங்கள் தான் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறீங்க. அடுத்தது செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டை கம்பேர் பண்ண சொன்னேன். y by 6 plus 1 equal to 2 by 7 plus 2. Therefore LCM எடுத்தீங்கன்னா y 6 தான் LCM. ஸோ y plus 6 divided by 6 is equal to, இங்கே 7 LCM, z plus 7 2s are 14 by 7 வரும். Again cross multiply 7 into this y plus 6 and then 6 into z plus 14. Okay. So 6 in the side numerator போகணும், 7 in the side numerator போகணும். அப்போ 7 into y 7y, 7 6 are 42, 6 into z 6z, 6 into 14 84. Okay. And then இப்போ x y z எல்லாமே ஒரு சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா 7y minus 6z is equal to 42 அப்படின்னு ஈக்குவேஷன் கிடைக்கும். திஸ் இஸ் யர் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே. நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான் மேலே பண்ணியிருக்கோம். அண்ட் தென் யூ ஆர் கன்சிடரிங் தி தேர்ட் கிவன் equation. So y by 3 plus z by 2 equal to 13. So common ஒரு LCM எடுங்க. 3 க்கு 2 க்கு LCM எடுத்தா it is 6. So total 6 and 3 6ல 2 times போகும். So 2 into y is 2y plus 2 6ல 3 times போகும். 3 into z is 3z equal to 13. Okay. So again rewriting 2y plus 3z equal to 78. இங்கே கீழே இருந்த denominatorல இருந்த 6 அங்கே போயிடுது. So 2y plus 3z equal to 78. This is your third equation. Okay. இப்போ நான் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்ஸை செக் பண்ணேன்னா எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு 3x minus y equal to 12. 3x minus y equal to 12. This is my first equation. And then second equation பார்த்தீங்கன்னா 7y minus 6z is equal to 42. 7y minus 6z equal to 42. This is my second equation. And third equation மேலே எழுதியிருக்கேன் 2y plus 3z equal to 78. ஸோ இந்த மூணையும் செக் பண்ணிங்கன்னா எது கேன்சல் பண்ணலாம்? ஆஸ் யூஷுவல் ஜெட்டோட டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ ஐ ஹவ் கன்சிடர் டு கேன்சல் தி z.
ஸோ z கேன்சல் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதியிருக்கேன். 7y minus 6z is equal to 42 அப்படின்னு எழுதியிருக்கேன். செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுனதுக்கப்புறம் இங்கே தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தா 2y plus 3z equal to 78 இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தா இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் x and y. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தா yz, தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தா yz. ஸோ நம்ம எந்த ரிடக்ஷனுமே பண்ணாமலே செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனில் வெறும் 2 வேரியபிள்ஸாக இருக்குது, எக்ஸு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இட் இஸ் பெட்டர் டு சால்வ் 2 and 3. ஓகே, 2 and 3 சால்வ் பண்ணினா நம்மளுக்கு எடுத்தோடனே ஆன்சர்ஸ் கிடச்சிரும், அப்புறம் எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 2 and 3 பார்க்கும்போது இங்கே 7 2 இருக்குது, கோஃபிஷியன்ட் ஆஃப் y is 7, இங்கே 2, கோஃபிஷியன்ட் ஆஃப் z is 3, இங்கே -6. ஸோ ஐ டிசைடட் டு கேன்சல் z. ஸோ 3 ஈக்குவேஷனை 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். Okay, 3 into 2 will give me 2 2s are 4, 2 3s are 6, and 2 into 78 is 156. Okay, and then you write the second equation as it is. அப்படியே எழுதியிருக்கேன். எழுதிட்டு cancel out these two terms. So 7 plus 4 is 11y equal to 198. So y is equal to 198 by 11 is 18. Okay, and then substitute your y equal to 18 in equation 3. So 2y plus 3z equal to 78 is my third equation. இதில் நான் y substitute பண்ணுறேன். substitute பண்ணதுக்கப்புறமா z ஓட value 14 அப்படின்னு வருது. So z க்கு பதிலாக you take the constant to the other side, 78 minus 36, so you will get 42. z is equal to 42 by 3, so it is 14. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுங்க, you substitute your x, y and z in equation 1. So y and z in equation 1 na 3x minus y equal to 12, it is my first equation. So 3 into x minus 18 equal to 12. So ஏன்னா y வந்து நம்மளுக்கு substitute பண்ண 18. So 3x is equal to 30, therefore x is equal to 10. So this is the answer. And then coming to example 3.8. So 3.8 let's solve 1 by 2x plus 1 by 4y minus 1 by 3z equal to 1 by 4. Okay, that is first equation. And second equation 1 by x is equal to 1 by 3y. And third equation is 1 by x minus 1 by 5 plus 4 by z equal to 2 by 15. It is an improper fraction. Normal fraction la kadiyadu, proper fraction ah illa. So first step நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டரில் கொடுத்துருக்கிற வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட் இது எல்லாமே நம்மளுக்கு மேலே இருந்தால் தான் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஹவு டு பிரிங் தி வேரியபிள்ஸ் டு த டாப், தட் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் தென் யூ ஹேவ் டு சேஞ்ச் தி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் அஸ்யூமிங் லெட் 1 by x as p நியூ வேரியபிள், 1 by y as q, 1 by z as r. ஸோ எங்கெல்லாம் 1 by x வருதோ நான் p, 1 by y வருதோ அங்கே q போட்டுக்கிறேன், 1 by z வருதோ அங்கே r போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 1 by 2 நம்பர்ஸை நான் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் 1 by xக்கு பதிலாக p போட்டுக்கிறேன். ஸோ p by 2, இந்த இடத்துல 1 by yக்கு பதிலாக q போட்டுக்கிறேன். ஸோ q by 4 மைனஸ் இந்த 1 by zக்கு பதிலாக r by 3 ஈக்குவல் டு 1 by 4. ஓகே, ஸோ நான் இதில் என்ன பண்ணலாம், இதை காமன் எல்சிஎம் 2 4 3க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12 வரும். ஸோ 12க்கு ஆஸ் யூஷுவல் ரெகுலராக நீங்கள் சின்ன கிளாஸஸில் பண்ண கேல்குலேஷன்ஸ் போட்டிங்கன்னா 6p + 3q - 4r. பிகாஸ் 12 2 எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு பாருங்கள், அந்த ஆன்சரால் பியை மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 4 எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு பாருங்கள், அந்த ஆன்சரால் கியூவை மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 3 எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு பாருங்கள், அந்த ஆன்சரால் 6 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ வில் கெட் -4r ஈக்குவல் டு 1 by 4. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இது இங்கே மேலே போகணும், இங்கே இருக்கிற 12 இங்கே மேலே போகணும். ஸோ மேலே போகும்போது இங்கே வந்து நான் 4 இந்த சைடே ரீட்டைன் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா 12 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4 கேன்சல் பண்ணுறதுக்காக நான் இங்கேயே ரீட்டைன் பண்ணியிருக்கேன். அந்த சைடு எடுத்துகிட்டு போய் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, ஸோ 6p + 3q - 4r ஈக்குவல் டு 12 மட்டும் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருக்கேன், 4 அப்படியே இங்கே வச்சுக்கிட்டேன். ஸோ 12 by 4 that get me 3. Okay, 6p + 3q - 4r equal to 3. This is my first equation. Okay, and then second equation is 1 by x equal to 1 by 3y. இதுதான் second equation. 1 by
x equal to 1 by 3y. So 1 by x na நான் p's change பண்ணனும் equal to 1 by y க்கு பதிலா q and 1 by 3 அப்படியே வச்சுக்கிட்டேன். So it will become q by 3. So cross multiply பண்ணிங்கன்னா 3p is equal to q or 3b minus q equal to 0. This is my second equation. Okay. And then third equation, p minus 1 by 5q plus 4r equal to 32 by 15. Substitute பண்ணதுக்கு அப்புறமா இது கிடைக்குது. 5p minus q plus 20r divided by 5. ஏன் 5 னா LCM throughout LCM 5 எடுத்திருக்கேன். இங்கே 1 இருக்கிறதுனால 5ல 1 5 times போகும். So 5 ஆல multiply பண்ணுங்க. And then இங்கே வந்துட்டு 4 இருக்கு. So I have multiplied with 4. ஓகேவா, இங்கேயும் 1 இங்கேயும் 1 தான் இருக்குது. ஸோ 5ல் 1 5 டைம்ஸ் போகிறதுனால 5 4s are 20. ரெகுலர் எல்சிஎம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஈக்குவல் டு 32 by 15. ஓகே, 5p minus q plus 20r is equal to, இங்கேயும் cross multiply வெறும் 5 தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஏன்னா இங்கேயும் you have multiples of 5, so it will be easy for you to cancel. So 5 நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது 32 into 5 by 15. 5ஆல் கேன்சல் பண்ணால் 32 by 3. வேறு வழியில் இந்த இடத்துல cross multiply தான் பண்ணி ஆகணும். You have to bring this 3 to the other side. ஓகே, நம்ம 3 other side எடுத்துகிட்டு போனோம்னா என்னாகும், 15p minus 3q plus 60r is equal to 32. This is my third equation. ஓகேவா, தேர்ட் ஈக்குவேஷனில் இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன இருந்தது, 6p plus 3q minus 4r equal to 3. So this is my first equation. Second equation is 3p equal to q, and third equation I have written here for a reference only. I am writing here. ஸோ இப்போ எது சிம்பிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி 3pக்கும் க்யூக்கும் ரிலேஷன் கிடச்சிருச்சு. அதனால் நம்ம எடுத்த உடனே தெரிஞ்ச ரிலேஷனை முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டால் ஈக்குவேஷன் சிம்பிளாக இருக்கும். ஸோ 3p வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1q. தர்ஃபோர் எங்கெல்லாம் q வருதோ அங்கெல்லாம் ஐ கேன் புட் 3p. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் q இருக்கிற இடத்துல 3pன்னு போடுறேன். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். 6p அப்படியே எழுதியிருக்கேன். 3qக்கு பதிலாக 3 into 3p minus 4r equal to 3. மிச்சம்லாம் அப்படியே தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் போயாச்சு. தேர்ட் ஈக்குவேஷனில் 15p அப்படியே எழுதிட்டேன். minus 3 into q இருக்கிறதுனால 3pன்னு மாற்றிக்கிட்டேன். plus 60r equal to 32. ஓகே, ஸோ இது ரெண்டில் இருந்துட்டு நம்ம எதை கேன்சல் பண்ணலாம், உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும், ஃப்ரம் 4 6p அப்படியே தான் வரும். 3 into 3 9p ஆகிடும். minus 4r equal to 3. Again 2p terms இருக்குது. You can simplify. 6 plus 9 is 15p minus 4r is equal to 3. So 6th equation நான் பேர் வச்சுக்கிட்டேன். அடுத்தது இதை simplify பண்ணுறோம். 15p அப்படியே எழுதியிருக்கேன். minus 3 into 3 9p plus 60r equal to 32. Again further simplification, 6p plus 60r equal to 32. And if you see இது எல்லாமே multiples of 2, அதனால் divide by 2 throughout. So 3p plus 30r equal to 16. This is my 7th equation. Okay, if you see 6th and 7th equation, எதை வச்சு எதை மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணணும் ஒரு வேரியபிளை. அப்போ தான் you'll be able to find out the answer. So இங்கே coefficient 15, இங்கே 4, இங்கே 3, இங்கே 30. So it is better to take these two. ஏன் அப்படின்னா இது வந்து 3 5s are 15. 3 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் you will get this 15 டேரெக்டாக கிடச்சிரும். அதனால் 6th equation அப்படியே எழுதியிருக்கேன், ஒன்றுமே பண்ணலை. 15p minus 4r is equal to 3 அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்தது 7th equation 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 3 5s are 15p plus 3 5s are 15. ஸோ 150r ஏன்னா 30 இருக்குது ஈக்குவல் டு அகெயின் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16 80 கிடைக்கும். சயின்ஸ் செக் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ மைனஸாக மாற்றணும். ப்ளஸ் இருந்ததுனால மைனஸ், அண்ட் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, சேஞ்ச் இன்ட்டு மைனஸ். அண்ட் தென் திஸ் வில் கெட் கேன்சல். ஸோ வில் கெட் minus 154, r is equal to minus 77. ஸோ r is equal to 1/2 கிடைக்கும். ஓகே, substitute r is equal to 1/2 in equation 6 first.
So equation 6 வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது 15p minus 4r is equal to 3. That is your equation 6. So r கொண்டு போய் substitute பண்ணுறோம் 4 by 2. So it will get cancelled and you will get 15p minus 2 equal to 3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது take this 2 to the other side. 15p is equal to 5 and p is equal to 1 by 3 கிடைக்கும். Right? And then substitute p in equation 2. உங்களுக்கு இப்போ என்னென்ன கிடச்சிருக்கு r கிடச்சாச்சு p கிடச்சிருச்சு. இப்போ p கொண்டு போயிட்டு equation 2ல substitute பண்ணிங்கன்னா q கிடச்சிரும். So 3p minus q is equal to 0. So p க்கு பதிலாக 1 by 3 minus q is equal to 0. Therefore இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். q is equal to 1. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர்ஸ் கிடச்சிருக்கு pqr தான் கிடச்சிருக்கு. you are supposed to find out x y z இது மூணுக்கு எழுதணும். அப்போ தான் your answer is worth enough to get some marks. Okay, so அப்போ p is equal to 1 by 3 கொடுத்துருக்காங்க. But we have assumed p as 1 by x. So ரெண்டுத்தையுமே தலைகீழாக மாற்றும் போது x is equal to 3 கிடைக்கும். இல்லைனா cross multiply பண்ணாலும் x is equal to 3 கிடைக்கும். Similarly q is equal to 1, but we have assumed q as 1 by y. So on cross multiplication you will get y is equal to 1. r is equal to half, that is equal to 1 by z. So again cross multiplication you will get z equal to 2. Right? So with this your example 3.8 is over. And coming to example 3.9, the sum of thrice the first number, second number and twice the third number is 5. So sum of thrice the first number, I am assuming 3 numbers x, y, z be the 3 numbers. Thrice the first number na 3 times x, and twice the third number, thrice the first number and second number. So second number எது கூடயும் multiply பண்ணல, and twice the third number அப்படின்னா மூணாவது நம்பரை ரெண்டால multiply பண்ணியிருக்காங்க. So first number should be multiplied with 3, second number should not be multiplied with anything, and third number should be multiplied with 2. அப்போ 3x plus y plus 2z equal to 5. So கீழே equationsல எழுதியிருக்கேன் 3x plus y plus 2z equal to 5. This is my first equation. And then if thrice the second number is subtracted from the sum of first number and thrice the third, we get 2. So thrice the second, thrice na 3 times the second number, that is 3 times the second number na enadhu 3 times y, 3 times the second number na. It is subtracted from sum of first number and thrice the third. So sum na adding first number and 3 times the third number, we get 2. அப்போ நான் என்ன எப்படி எழுதியிருக்கேன், ஃபஸ்ட்டு 3 times the second number அதை எழுதிட்டேன். It is subtracted fromன்னு சொன்னதுனால மைனஸ் நான் முன்னாடி போட்டுட்டு from அப்படின்னு சொன்னதுனால ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அது என்ன நம்பர்னு நம்மளுக்கு தெரியல. அப்போ from எதுலேருந்து sum of first number and thrice the third number. First number na x, thrice the third number na 3z should be equal to 2. Okay, so read the question again and try to understand this equation. அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் sums போடுறதுக்கு. And then expand பண்ணுங்க. x plus 3z அப்படியே எழுதிக்கோங்க, minus 3y இங்கே வந்து செகண்ட் டேர்மாக எழுதிக்கோங்க. because x y z எழுதினா தான் நம்மளுக்கு சால்வ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும். so x minus 3y plus 3z equal to z. That is my second equation. Okay, coming to the third point, if the third number is subtracted from the sum of twice the first thrice the second, we get 1. So third number is subtracted. Third number na y, it is subtracted. எதுல இருந்து sum of twice the first 2 times x plus 3 times y. இதுல இருந்து z subtract பண்ணோம்னா we get 1. So 2 times x 3 times y, இதுல இருந்து z subtract பண்ணா you will get 1. So this is third equation. Okay, so 3 equationsல நான் இப்போ என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் எடுத்திருக்கேன், 1 and 3 கன்சிடர் பண்ணியிருக்கேன். 1 அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ 1ல் பார்த்தீங்கன்னா நான் எதை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன், z டேர்மை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ 1ல் z-ஓட கோஃபிஷியன்ட் இஸ் 2. இங்கே தேர்ட் ஈக்குவேஷனில் z-ஓட கோஃபிஷியன்ட் 1ன்னு இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு மேக் திஸ் இஸ் 2. அப்போ 3 into 2 நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2 into 2 is 4x, 2 into 3 is 6y, 2 into minus z is minus 2z, 2 into 1 is 2. So you can cancel these two terms. அப்போ remaining என்ன இருக்கும், 7x plus 7y equal to 7. So x plus y equal to 1. This is my fourth equation.
and then z தான் நம்ம கேன்சல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதியாச்சு. தேர்ட் ஈக்குவேஷனில் ஜெட்டோட கோஃபிஷியன்ட் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷனில் 1 தான் இருக்குது. ஸோ ஆனால் எனக்கு செகண்ட் ஈக்குவேஷனில் ஜெட்டோட கோஃபிஷியன்ட் 3 இருக்குது. ஸோ ஐ மல்டிப்ளைங் 3/3. ஸோ 3/3 பண்ணும்போது 3 into 2 is 6, 3 into 3 is 9, 3 into 1 is 3 and 3 into 1 is 3. Okay, you can simplify these two equations. So ரெண்டே சால்வ் பண்ணிங்கன்னா z will get cancelled, remaining 7x plus 6y equal to 5. So 4 and 5 ரெண்டு equation கிடச்சிருக்கு. இது ரெண்டுலேயும் இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. So without performing any multiplication you can cancel those two terms. So I'm sorry, இங்கே வந்துட்டு நான் 7 டிவைட் பண்ணி x plus y equal to 1 கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்ததுனால again I am multiplying 4/7. Okay, fourth equation by 7. So 7x plus 7y equal to 7. Okay, and fifth equation அப்படியே எழுதிக்கோங்க, 7x plus 6y equal to 5. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும், அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் மைனஸ் ஆக்கிட்டு கேன் கேன்சல் தீஸ் டூ. ஸோ திஸ் இஸ் என்ன வரும், 7y minus 6y is plus y equal to 7 minus 5 is 2. So y equal to 2 you are getting, and then substitute y equal to 2 in equation 4. Equation 4 is x plus y equal to 1. y க்கு பதிலாக 2 substitute பண்ணுறேன். x is equal to எனக்கு என்ன கிடைக்குது, -1 கிடைக்குது. And then substitute x is equal to -1, y equal to 2 in equation 1. So 3x plus y plus 2z equal to 5. இதில் கொண்டு போயிட்டு நான் எக்ஸும் ஒய்யையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஒய்க்கு பதிலாக 2 போடுறேன், எக்ஸுக்கு பதிலாக -1 போடுறேன். ஓகே, ஸோ 3 into -1 இட் இஸ் -3 and 2 அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 5. ஓகே, ஸோ -1 இங்கே -3 + 2 is -1, -1 அந்த சைட் போச்சுன்னா +1 ஆகும், 5 + 1 is 6. ஸோ 2z is equal to 6. Therefore z is equal to 3. So this is your answer for this example problem 3.9. Okay, so with this all the example problems related to exercise 3.1 is getting over, students. Thank you.